அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு நாளை வரும்படி கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். எந்தெந்த கட்சிக்கெல்லாம் அழைப்பு நாளை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் ஐயுஎம்எல் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கூடிய சூழலில் நாளைய தினம் மக்கள் நீதி மய்யம் கட்சி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் திமுக கூட்டணி கட்சியிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுக்கு திமுக பொருளாளர் TR பாலு தலைமை வகிக்கிறார். அந்த குழுவின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நாளை தினம் மக்கள் நீதி மய்ய கட்சி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று நாளை தினம் மக்கள் நீதி மய்யம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யத்துடைய பொதுச்செயலர் அருணாச்சலம், மௌரியா, தங்கவேலு, தட்சிணாமூர்த்தி ஆகிய நிர்வாகிகள் கொண்ட 4 பேர் குழு நாளை தினம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி இல்லாது தனித்து போட்டியிட்டு இருந்தது. மேலும் திமுகவுக்கு எதிர்ப்பான நிலையில் இருந்து 2021 தேர்தலில் அணுகியிருந்த சூழல்ல பல்வேறு தொகுதிகளில் அவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது 5000 வாக்குகளுக்கு மேலாக இருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது எந்த தொகுதி பங்கீடும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மாநிலவை ஒரு இடம் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டணிக்குள்ளாக தன்னை மக்கள் நீதி மய்யம் கட்சி இழைத்துக் கொண்டது. இந்த சூழலில் மக்கள் நீதி மய்யத்துக்கு இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் பொழுது தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைப்பு என்பது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நாளைய தினம் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் 4 பேர் கொண்ட குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.